இனமே எழு உரிமை பெற இந்தியா நோக்கி நான் என் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் ஒரு வாக்கு கூட நம்ம அன்புமணி அண்ணனுக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ என்னால் செலுத்த முடியாத ஒரு நிலைமை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 5 நாள் பயணமா இந்தியாவுக்கு வரேன். விஜய்க்காக டிவிக்கு ஓட் போட நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தும் சென்னையில இருக்கிறவங்க ஊருக்கு போயும் ஓட் போட்டாங்க. ஓட்டிங் இருந்து இவங்க போனது ஓகேப்பா. பட் இந்த ஒருத்தர் லண்டன்ல இருந்து அன்புமணி ராமதாஸ்க்காக அவரோட நற்பணிய மக்களுக்கு தெரிவிக்கவும் ஓட்டிங்குடைய இம்பார்ட்டன்ஸ புரிய வைக்கவும் சென்னை வந்திருக்காரு. ஒரு 5 லட்சத்துக்கு செலவாகுது. பணத்தை என்னால வருங்காலத்தை சம்பாதிச்சிட முடியும். ஆனால் இந்த நடக்க போற இந்த என் இனத்துக்கான தேர்தலை இதை நாம் விட்டால் இது வெறும் 5 வருடத்திற்கான தேர்தல் அல்ல, ஒரு தலைமுறைக்கான தேர்தல், பல தலைமுறைக்கான தேர்தல், தமிழ்நாட்டிற்கான தேர்தல். அதனால அதன் முக்கியத்துவம் கருதி நான் இந்தியா நோக்கி என் பயணத்தை வைக்கிறேன். இவருக்கு இங்க ஓட்டிங் ரைட்ஸ் இல்ல, ஆனாலும் அன்புமணிக்காக மட்டும் தான் இங்க வந்ததா சொல்லிருக்காரு. அவர் பேர் தான் பாப்பா வெற்றி. இவரு இங்கிலாந்துல கவுன்சிலரா இருக்காரு. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இப்படியும் இருக்க முடியுமான்னு யோசிக்கிற இடத்துல இவரு இருந்து காட்டியிருக்காரு.